மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னோடு பேசினார். இன்றைக்கும் ஆவியானவர் பேசுகிறவர். அவர் பேசும்போது சொன்னார், 3 விதமான கால்ஸ், அதாவது இன்விடேஷன், அழைப்புகளை சொன்னார். அதை மாத்திரம் சொல்ல போகிறேன். வேதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அநேக முறையிலே அழைப்புகள் வரும், அதே சமயத்திலே இன்விடேஷன் நமக்கு வரும். சில சமயங்களிலே அழைப்பை ஏற்றுக்கொள்வோம், சில சமயத்திலே நிராகரிப்போம், உதாசீனப்படுத்துவோம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த ஒய்எம்சி வசன பெருவிழாவுக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் அதிகம். ஆனால் யாரெல்லாம் ஆண்டவர் கொண்டு வர விரும்பினார்களோ அவர்கள் மட்டும்தான் வந்தார்கள். எனக்கு அதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. ஆகவே 3 விதமான அழைப்புகளை நான் சொல்லுகிறேன். நேற்று செய்தியின் தொடர்போடு சொல்லுகிறேன். கொஞ்சம் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாமத்தை கொண்டு வராதவர்கள் நீங்கள் வீட்டிலேயே அதை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டுவோம். 1 ராஜாக்கள் 18. இந்த 18ஆம் அதிகாரத்திலே முக்கியமான ஒரு பகுதி. 17 எலியாவை பார்த்த ஆண்டவர் சொன்னார், ஹைட் யுவர் செல்ஃப், நீ ஒளிந்து கொள். ஆனால் 1 ராஜாக்கள் 18:1 சொல்லுகிறார், நீ ஒளிந்து கொண்ட நீ ஆகாப்புக்கு உன்னை என்ன செய், காண்பி. சோ யுவர் செல்ஃப், நீ காண்பி என்றார். அருமையானவர்களே, இந்த 1 ராஜாக்களின் 17 பின்பகுதி தான் இந்த 18 ஆகும். ஒரு முறை அவனை மறைந்து கொள்ளும்படி சொன்னார், இன்னொரு முறை வெளிப்பட சொன்னார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 2 காரியம் இருக்கிறது. ஒன்று காத்திருப்பது, மறைந்து கொள்வது. இன்னொன்று வெளிப்படையாக செயல்படுவது. உண்மையாகவே எலியாவை 3.5 ஆண்டுகள் காத்திருக்க வைத்தார். இப்போது செயல்படும் நேரம். நம்முடைய வாலிபர்களை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய துதியின் கோட்டையினுடைய போதகரையா ஜெபிக்கும் போது வாலிபர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தார்கள். அவருடைய பாரத்தை நான் புரிந்து கொண்டேன். வயதான காலங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எளிது. ஏனென்றால் வியாதி இருக்கும், பட்டி இல்ல, பெரிய பெரிய பாரம் இருக்கும். வீடு போன்னு சொல்லும், காடு என்ன செய்யும், வான்னு சொல்லும். ஆனால இயேசுவை தேடுவதை தவிர வேறொரு வழி இல்லை. ஆனால் வாலிபர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வது கடினம். அவர்களுக்கு அழுத்தம் அதிகம், சோதனைகள் அதிகம், உணர்ச்சிகள் அதிகம், எதையாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு அதிகம். எந்த தீர்மானம் செய்தாலும் அதனுடைய பின்விளைவுகளை யோசிக்காமல் குதிப்பார்கள். அப்படிப்பட்ட வாலிபர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருவது அரிது. நான் 19வது வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு 69 வயது. 50 ஆண்டுகள் என்னை காத்தார். வாலிப தம்பி, நீ பயப்படாதே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே என் வாழ்க்கை எப்படி என்று எண்ணாதே. என்னை ஆண்டவர் காத்தவர் உன்னை கடைசி வரையும் காப்பார். ஆகவே காத்திருக்கிற நேரம் எலியாவுக்கு இருந்தது. அதே சமயத்திலே வெளிப்படுகிற ஒரு காலம் வந்தது. ஏசாயா 40:31 பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டையடிப்பார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். முதல் நூற்றாண்டு சீடர்கள் காத்திருந்தார்கள். 2ஆம் அதிகாரத்திலே தேவ வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். அருமையானவர்களே, இப்போது எலியா சொல்கிறார், ஒபேதியா என்கிற மனிதனை சந்திக்கிறார். ஒபேதியா யார் தெரியுமா? ஆகாப் என்கிற ராஜாவின் பிரதானி. நம்ம பாஷையிலே சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சீஃப் செக்ரட்டரி. அவனை ஆகாப்பு அனுப்புறான், எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான். இந்த ஒபேதியா வரும்போதுதான் எலியா சந்திக்கிறான். உன் ராஜாவிடத்தில் போய் சொல், இதோ எலியா உன்னோடு பேச விரும்புகிறான். உடனே ஒபேதியா சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பயந்தவன். ஆகாப் ராஜா தீர்க்கர்களை கொண்டபோது 50 தீர்க்கர்களாக 2 குகையிலே வைத்து பராமரித்தேன் 3.5 ஆண்டுகள். அப்படியானால் நீர் வருகிறீர் என்று சொல்வீர், திடீரென்று ஆவியானவர் எங்கேயாவது எடுத்துக்கொண்டு போனால் என்ன செய்வது? உடனே அந்த எலியா சொல்கிறார், கர்த்தர் ஆண்டவர் முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், சொல். உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போகிறார்.
நான் இன்னைக்கு பைபிள் வாசித்தேன். எலியா ஆகாப்பை சந்திக்கல, ஆகாப் யாரை சந்திக்கிறான்? எலியாவை சந்திக்கிறான். எலியாவை பார்த்த உடனே சொல்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீதானே. உடனே எலியா சும்மாவா இருப்பார்? அவர் சொன்னார், நீதான் கலங்க பண்ணினார். உடனே எலியா சொல்லுகிறார், உன்னுடைய பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450, எசேபேலின் தீர்க்கர்கள் 400, 850 பேரை கொண்டு வா. நான் ஒரே ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசன். அவன் ஆகாப் உடனே கொண்டு வந்தான். அவனுக்கு அவசரம் என்ன? 3.5 ஆண்டுகள் மழை இல்லை. இந்த தீர்க்கன் சொன்னதினால் தான் தேசத்திலே மழை பெய்யவில்லை. ஆகவே இவனை பிடித்தால்தான் மழை வரும். ஆகவே அவன் சொன்னதை செய்தான். உடனே 850 பேர் வந்தார்கள். எலியா சொல்கிறார், ஒரு பலிபீடம் கட்டுங்கள், ஒரு காளையை தருகிறேன், வெட்டி பலியிடுங்கள், நீங்கள் உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடும் பொழுது அக்கினினாலே பதில் கொடுக்கிறவர் மெய்யான தேவன். அவன் அப்படியே கூப்பிட்டார்கள். பகல் இருந்து கூப்பிடுகிறார்கள், துள்ளி குதிக்கிறார்கள், தங்கள் கத்திகளை வைத்து காயம் ஊற்றுகிறார்கள், சன்னதம் பண்ணுகிறார்கள். ஒண்ணுமே நடக்கல. உடனே எலியா ஜனங்களை பார்த்து என் கிட்டே வாருங்கள் என்றார். கிட்டே வந்தபோது எலியா முதலாவது உடைந்த பலிபீடத்தை கட்டுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பலிபீடம் உடைந்து இருக்கிறது. பிஷப் ஜெபராஜ் பிஷப் சொல்வார், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லா திருநெல்வேலி ஜனங்களுடைய சுவாபம் என்ன தெரியுமா? அனலாய் இருக்கிற ஒரு தேவ மனிதனுடைய அனலில் ஒதுங்கி குளிராகிறோம். ஆனால் நமக்கு அனல் இல்லை, நமக்கு ஆண்டவர் மேல் பக்தி இல்லை, பரவசம் இல்லை, அல்லது விசுவாசம் இல்லை. உடனே அவன் சொல்லுகிறான், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு காளையை பலியிட்டு சுற்றிலும் வாய்க்கால்களை கட்டி 12 குடம் தண்ணீரை ஊற்றி இப்போது ஜெபிக்கிறான். அவன் ஜெபம் என்ன தெரியுமா? வெரி ஷார்ட் பிரேயர். சிலரை ஜெபிக்க சொன்னா அவங்க ஜெபத்தை நிறுத்ததுக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும். நம்ம சபைகள்ல பார்த்திருக்கிறோம், இல்லையா? சிலரு எனக்கு அடிக்கடி புரியும், தனியாய் அதிகமாய் ஜெபிக்கிறவன் பப்ளிக் வரும்போது குறைவாய் ஜெபிப்பான். அங்கே தனியாய் ஜெபிக்காதவன் பப்ளிக்ல என்ன செய்வான்? மணிக்கணக்கா ஜெபிப்பான். இதை நான் பார்த்திருக்கிறேன் 50 ஆண்டுகள்ல. என்ன நடந்தது பாருங்கள். இப்போது எலியா ஜெபித்தான், வானத்திலிருந்து என்ன வந்தது? அக்கினி வந்தது. பழைய ஏற்பாட்டிலே தேவன் பதில் கொடுக்கிறார் என்றால் 2 அடையாளம், ஒன்று அக்கினி, இன்னொன்று மேகம். ஆபிரகாம் பலி செலுத்தினான், அக்கினி வந்தது. ஆனால் இவன் ஜெபித்த உடனே அக்கினி வந்த உடனே அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், 1 ராஜாக்கள் 18:39, இஸ்ரவேலின் தெய்வமே மெய்யான தெய்வம். அப்படியே அறிக்கையிடுறாங்க. இந்த முதல் பகுதிக்கு நான் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? கால் டு கமிட்மெண்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அர்ப்பணம் முக்கியம். நீங்கள் ஆடலாம், பாடலாம், கொடுக்கலாம், ஒருவேளை ஆலயம் கட்டலாம், அநேக புண்ணிய காரியங்களை செய்யலாம். அதற்கு மேலாக ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அர்ப்பணம். ஆனால் இந்த அர்ப்பணம் செய்யவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் கால் டு கமிட்மெண்ட். இந்த 1 ராஜாக்கள் 18 இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கால் டு ட்ரூ காட். உண்மையான தேவன் உன்னை அழைக்கிறார். சில சமயம் கிரிக்கெட் விளையாடுவதை பார்க்கும்போது சொல்வார்கள், கிரிக்கெட்டை அதை விமர்சிக்கிறவர்கள் சொல்வார்கள் பேக் டு த பெவிலியன் என்பார்கள். அதே போல பேக் டு த காட். அதாவது முழுமையாக ஆண்டவருடைய வல்லமைக்கும் அவருடைய உண்மையான ஆராதனைக்கும் அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த பலிபீடத்திலே அவன் பலியிட செலுத்தும் முன்பாக கேட்கிறார், ஏன் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? ஆண்டவர் தெய்வமானால் அவரை தொழுது கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை தொழுது கொள்ளுங்கள். அந்த வாக்கியத்திற்கு ஜனங்கள் வாயை திறக்கவில்லை. ஆனால் அக்கினியிலே பதில் கொடுத்த உடனே ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, ஆண்டவரே மெய்யான தேவன். இதுதான் கால் டு
கமிட்மெண்ட். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான அண்ணன், அக்கா, அம்மா, சகோதரி எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அர்ப்பணம் பண்ணாமல் யாரும் தேவராஜ்யத்துக்குள்ளே நுழையவே முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாமல் நுழையவே முடியாது. நம்முடைய பகுதியிலே ரிவைவல், ரீஃபார்மேஷன், அதாவது எழுப்புதலும் சீர்திருத்தம் வர வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? கமிட்மெண்ட். நான் 19 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னை வழி நடத்தினார். இன்று வரையிலும் நிற்க ஆண்டவர் பலம் தந்தார். டிஎல் மூடி அடிக்கடி சொல்வார், ஆண்டவருக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் போதும் உலகத்தை அசைக்க. ஏன் நீயாக இருக்கக்கூடாதா? தம்பி நீயாக இருக்கக்கூடாதா? ஐயா நீங்களாக இருக்கக்கூடாதா? இது மிக முக்கியம். நம்முடைய பகுதியை பார்த்தால் எமி கார்மிக்கல் வந்திருக்கிறார்கள், ரேனிஸ் வந்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் எத்தனையோ பக்திமான்கள் வந்து இந்த தேசத்தை விதைத்திருக்கிறார்கள். நான் முதல் நாளிலே சொன்னேன், இன்றைய இந்திய வரலாறையும் சபை சரித்திரத்தையும் மிஷனரி வரலாறை பார்த்தால் 195% யார் தெரியுமா? திருநெல்வேலி மக்கள் தான் தலைவர்கள். திருநெல்வேலி மக்கள் தான் மிஷனரி தலைவர்கள். திருநெல்வேலி மக்கள் தான் எழுப்புதல் வீரர்கள். திருநெல்வேலி மக்கள் தான் அவர்கள் ஜெப வீரர்கள். திருநெல்வேலி மக்கள் தான் இன்றைக்கு அநேக தேசத்தை அசைக்கிறார்கள். அசைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் வயதாகிவிட்டது. தேவராஜ்யம் செல்கிற நேரம் நெருங்கிவிட்டது. அப்படியானால் அந்த இடத்தை யார் நிரப்புவது? ஒரு முறை மதுரை பேராயத்திலே செப்டம்பர் கன்வென்ஷன் என்கிற ஒரு கன்வென்ஷனுக்கு என்னை அழைத்தார்கள். வருடத்துக்கு ஒரு முறை பேராயம் முழுவதும் 430 சபைகளும் சேர்ந்து அங்கே அமெரிக்கன் கல்லூரியில் நடைபெறும். காலையிலே மத்தியானம் தான் நடைபெறும், இரவிலே பஜனை நடைபெறும். ஆனா என்ன நடந்தது? நானும் டாக்டர் ரெவரண்ட் தியோடோ வில்லியம்ஸ் என்பவரும் பேச அழைக்கப்பட்டிருந்தோம். அவர் உலகத்திலே சிறந்த ஒரு வேத பண்டிதர். அகில உலகத்திலே 174 ஸ்தாபனத்துக்கு தலைவர். அவர் முதல் பிரசங்கத்தை 10 to 11 பண்ணினார். நான் 11 to 12 படிக்கணும். அவர் படித்த மேமாதை. நானோ இறையில் கல்லூரிக்கே போகாதவர், பைபிளுக்காக பக்கமே போகாதவர். அவர் பேசிவிட்டு உட்கார்ந்தார். நான் பேச ஆரம்பித்தேன். முடித்த உடனே கேட்டார், நீ எந்த பைபிளுக்காக படித்தாய்? இல்லையா. இவ்வளவு தைரியமா இப்படி பேசுகிறாய் என்றார். நான் சொன்னேன், எங்க அம்மாவுக்கு பென்ஷன் வருகிறது, அதை வைத்து ஓட்டுகிறேன் ஐயா. உடனே அவர் எனக்கு தெரியாமல் அமெரிக்காவுக்கு எழுதினார். பேக் டு த பைபிளிலே ஊழியம் செய்கிற எல்லாரும் வயதாகிவிட்டது. அடுத்த தலைமுறை ஸ்பீக்கர் தேவை. ஒரு சகோதரனை பார்த்தேன், அவனிடத்திலே தேவ வார்த்தை இருக்கிறது. அவர்கள் செகந்திராபாத்துக்கு அனுப்பினார்கள். செகந்திராபாத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்தது. 2 ஆண்டுகள் என்னை பரிசோதித்து இந்த திருப்பணிக்கு என்னை அழைத்தார். 23 ஆண்டுகள் பேசி வருகிறேன். அப்படியானால் அடுத்த இடத்தை யார் நிரப்பு? 245 தம்பிமார்கள், தங்கச்சிமார்களே, நீங்கள் தான் நிரப்ப வேண்டும். என் முன்னாலே ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிற நீங்கள் தான் நிரப்ப வேண்டும். அருமையானவர்களே, சிலுவையிலே உனக்காக மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் உன்னிடத்திலே பணம் கேட்கவில்லை, உன் வீட்டை கேட்கவில்லை, உன் காரை கேட்கவில்லை, உன் கழுத்திலே போட்டிருக்கிற 10 பவுன் செயினை கேட்கவில்லை, உன் விரல் இருக்கிற மோதிரங்களை கேட்கவில்லை. எதை கேட்கிறார் தெரியுமா? உன்னை கேட்கிறார். அவருக்கு அர்ப்பணிக்கிறது தேவை. இந்த ராத்திரியிலே ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். ஆண்டவர் உங்களோடு அவர் பேச போகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 6வது வாக்கியம். சவுல் என்கிறவன் அந்த காலத்து ரிலிஜியஸ் டெரரிஸ்ட், அதாவது யூத மதத்திலே ஒரு தீவிரவாதி. ஆனா அந்த மனிதனை தமஸ்குக்கு சபையை துன்பப்படுத்த சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனை என்கவுண்டர் பண்ணுகிறார். இல்லையா? சந்தித்த போது கீழே விழுகிறார். கமாலியுடைய பாதத்திலே படித்தவர். அவன் கேட்கிறான், வெளிச்சத்திலே தோன்றி பேசுகிறவர் தெய்வம் என்று அறிந்த போது, ஆண்டவரே நீர் யார் என்றான்.
உடனே ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே. உடனே ஆண்டவர் சொல்ல, முள்ளிலே உதைப்பது கடினமா. அடுத்த வார்த்தை சொன்னான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. இன்றைக்கு கேளுங்கள், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள்? ஆண்டவர் இந்த எலியா ஜெபித்த போது அக்கினி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ரூபித்தார். இரண்டாவது, ஆண்டவருக்காக வாழ்ந்த மனிதனான எலியாவை கனம் பண்ணுகிறார். நீ ஆண்டவரை கனம் பண்ணினால் ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். இந்த இடத்துல வானத்திலிருந்து அக்கினி வந்தது. இந்த அக்கினி உண்மையான அக்கினி. ஏனென்றால் அது வாய்க்கால்களிலே 12 குடம் தண்ணீர். அந்த தண்ணீர், அந்த அக்கினி இந்த தண்ணீரை நக்கி போட்டது. அது மெய்யான அக்கினி. பழைய ஏற்பாட்டிலே லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தால் ஆரோனின் குமாரர்கள் 2 பேர். அப்பந்தான் அவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவங்க ஆராதிக்காங்க, அக்கினி வரல. உடனே அந்நிய அக்கினியை கொளுத்தினார்கள். அதை கொளுத்திய போது ஆண்டவர் சும்மா இருந்தாரா? பட்சித்தார், அடித்தார். அருமையானவர்களே, எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வருவாரே தவிர இந்த ரெடிமேட் எழுப்புதல் கிடையவே கிடையாது. ஆர்டிபிஷியல் எழுப்புதல் கிடையவே கிடையாது. ஆர்டிபிஷியல் எழுப்புதல் எப்படி தெரியுமா? பிரசங்கம் முடிந்து, இன்றைக்கு கூட்டம் முடிந்த உடனே நாளைக்கு பழைய குருடி கதவை தர என்று சொல்லுகிற கதைக்கு போய்விடும். இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் எழுப்புதல். மெய்யான எழுப்புதல் உன்னை மாற்றும், உன் சிந்தனையை மாற்றும், உன் வாழ்க்கையை மாற்றும். ஆகவேதான் இன்றைக்கு எழுப்புதலுக்கு கான்செக்ரேட்டட் சர்வன்ட் தேவை, அர்ப்பணித்த மக்கள் தேவை, கமிட்டட் அதாவது அர்ப்பணித்த வாலிபர்கள் தங்கை தேவை. அதே சமயத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மக்கள் தேவை, ஆண்டவருக்கு என்று ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஆகவே முதல் குறிப்பை பரிசுத்த ஆவியானவர் தந்தார், கால் டு கமிட்மென்ட். இரண்டாவது குறிப்பு, கால் டு மினிஸ்ட்ரி. ஆண்டவர் உன்னை அர்ப்பணத்துக்கு ஏன் அழைக்கிறார் என்றால், சாப்பிட்டு தூங்க அல்ல, சம்பாதிக்க அல்ல, கால் மிதிக்கிற பூமியெல்லாம் எனக்கு என்று சொல்லி நிலத்தை வாங்கி சேர்ப்பதற்கு அல்ல. எதுக்கு தெரியுமா? நீ ஊழியத்துக்கு. அவருக்கு ஆவியா இருக்கிறார், அவருக்கு பேசுவதற்கு வாய் தேவை, அவருக்கு செயல்பட கைகள் தேவை, அவருக்கு நடக்க கால்கள் தேவை, அவருக்காக பாடுபடுகிற சரீரம் தேவை. அதைத்தான் உன்னிடத்தில் என்னிடத்திலே கேட்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2 பாருங்க. மோசே ஆடுகளை மேய்க்கிறார். யார் ஆடு? மாமன் ஆடு. அந்த ஆடுகளை மேய்க்கும் போது அவனுக்கு என்ன ஆனது என்றால், அவனுக்கு 40 வயது. இப்ப 40 ஆண்டுகள் ஆடை மேய்த்தான். இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை 3ஆக பிரிக்கலாம். முதல் 40 ஆண்டுகள் எகிப்திலே பார்வோனின் அரண்மனை. இரண்டாவது 40 ஆண்டுகள் அவன் எங்கிருந்தான் தெரியுமா? அவன் மோசே மாமனின் ஆடுகளை மேய்த்தான். 3வது 40 ஆண்டுகள் அவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தான். ஆடுகளை மேய்க்கிறான். ஒரு முட்செடி எரிகிறது, ஆனால் அவிந்து போகவில்லை. அவனுக்கு ஆச்சரியம், நெருப்பு எரிகிறது, அவிந்து போகவில்லை. இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய தீர்க்கதரிசன வெளிப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உபத்திரங்கள், பாடுகள் வந்தது, ஆனால் அழியவில்லை. உண்மையான ஒரு திருச்சபைக்கு போராட்டம், எதிர்ப்பு வரும், அழியாது. உண்மையான தேவ மனிதன், அவனுக்கு எரிகிற அங்கே நெருப்பு போல சோதனை வரும், அவன் அழிந்து போக மாட்டான். நீ உண்மையான விசுவாசியா இருந்தால் எத்தனை சோதனை வந்தாலும் நீங்கள் உண்மையாகவே அழிந்து போகவே மாட்டீர்கள். அருமையானவர்களே, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட போது மோசே அவன் மறுத்தான், சாக்கு போக்குகளை சொன்னான். அவன் மறுத்தான். உன்னுடைய பெயர் தெரியாது என்றான், சரியாய் பேச வராது என்றான், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்றான். அந்த சமயத்திலே ஆண்டவர் அவன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தார். ஊழியம் செய்வதற்கு இந்த உலகத்திலே எவருக்கும் தகுதி கிடையாது. ஆனால் தகுதி இல்லாத நம்மைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்?
தேர்ந்தெடுத்தார். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் நல்ல பாத்திரம் இல்லை, ஓட்டை பாத்திரம் என்பேன். சில சமயம் நம்மெல்லாம் சப்பின பாத்திரம் தான் இல்லையா, கருகின பாத்திரம் தான். ஆண்டவர் அதைத்தான் பயன்படுத்துகிறார். உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் பேதுரு மீன் பிடிக்கிறவர், அவனைத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலனாய் மாற்றினார். தோமா சந்தேகப்பட்டவன், அவனைத்தான் ஆண்டவர் மாற்றினார். ஆகவே ஆண்டவர் உண்மையாகவே நம்மை மாற்றுகிற ஆண்டவராகவே இருக்கிறார், மாற்றுகிற ஆண்டவராகவே இருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைக்கிற ஆண்டவர். அவர் அழைக்கும் போது நோக்கத்தோடு, ஒரு திட்டத்தோடு அழைக்கிறார். எதற்கு உன்னை அழைத்தேன், யாருக்காக அழைத்தேன், எந்த இடத்துக்கென்று அழைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். நீ ஜெபித்து பாருங்க, ஆண்டவரே என்னோடு பேசும், என் நோக்கத்தை வெளிப்படுத்தும் என்றால் பலர் ஜெபிக்க மாட்டார்கள். எனக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? ஜெபித்தால் ஆண்டவர் பீகார் போன்னு சொல்லி விடுவாரோ, அல்லது குஜராத் போய் என்று சொல்லி விடுவாரோ, நீ 4 டிஜிட்ல வாங்குற சம்பளத்தை விட்டுட்டு என் பின்னால வா என்று சொல்லிவிட, அதற்காகவே பலர் ஜெபிக்கிறது இல்லை. ஆனால் அங்கே பேதுரு யோவானை பாருங்கள், யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய அழைத்தார். ஆனால் பவுலையோ புறமக்கள் மத்தியிலே அழைத்தார். ஊழியத்தில் 2 வகை. நம்முடைய ராஜமணி அருமையான சகோதரர் சொன்னாங்க, இந்த மறுபக்கத்தில் உள்ள கூட்டத்தில் முழு நேர ஊழியர் இருக்கிறாங்க, யாரு இருக்கிறாங்க, பகுதி நேர ஊழியர் இருக்கிறாங்க. ஊழியத்தில் 2 வகை, ஒன்று முழு நேரம், இன்னொன்று பகுதி நேரம். இந்த முழு நேர ஊழியம் என்பவர்கள் விலைக்கரையும் கொடுத்து வருகிறவர்கள், தியாகம் பண்ணி வருகிறவர்கள் இல்லையா. நான் ஊழியத்து வரும்போது ஒரு நம்பிக்கைக்குரிய அடையாளம் தெரியாது. தெய்வத்தை நம்பி வந்து என் ஆண்டவர் இன்று வரையில் என்னை பட்டினியா வைக்கவே விடவில்லை. ஆகவே முழு நேர ஊழியத்து வருவதற்கு விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். பகுதி நேர ஊழியம் என்பது ஒரு பாதுகாப்பான ஊழியம் இல்லையா, வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். நான் உதாரணம் சொல்றேன், ரொம்ப சிரிச்சிருந்தாங்க. ஆண்டவர் ஒரு நாள் சீடர்களை அக்கறைக்கு போகும்படி சொன்னார். சீடர்கள் படவிலே போகிறார்கள், ஆண்டவர் போகவில்லை. திடீரென்று கடல் கொந்தளித்து விடுகிறது. ஆண்டவர் கொந்தளித்து கொண்டு ஆண்டவர் நடந்து வருகிறார். வரும்போது சீடர்கள் எல்லாரும் ஆவேசம் என்றார்கள், அசுத்தாவி என்று அலறினார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். உடனே பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீராக இருந்தால் நான் உம்மை போல கடை நடக்க வா என்றார். பேதுரு கடலில் நடந்தார். இந்த படகை விட்டு வெளியே கடலில் நடக்கிறதா முழு நேர ஊழியம். ஆனா பகுதி நேர ஊழியம் தெரியுமா, படகுக்குள்ளே நடக்கிறது இல்லையா. சில என்ன சொல்லுவாங்க, பிரதர் இப்ப ஊழியத்து வரமாட்டேன், நல்ல ரிட்டையர்ட் ஆகி சம்பளத்தெல்லாம் பேங்க்ல போட்டு பென்ஷன்லாம் போட்ட பிற்பாடு வருகிறேன். நான் சிரிச்சுக்கிட்டே சொல்வேன், அரசாங்கமே உன் சேவை தேவையில்லைன்னு அனுப்பிட்டான், இனியா தேவை என்று வருகிறாய் என்று. அதுக்கான பகுதி நேர ஊழியக்காரர்களை அற்பமா எண்ணவில்லை. ஆண்டவர் அவர்களையும் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்கு தேவை முழுமையாய் விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு விலைக்கரையும் கொடுத்து வர வேண்டும். சகோதரனே, இதுவரையிலும் உன் குடும்பத்துக்காக வேலை செய்த, உன் பிள்ளைகளுக்காக வேலை செய்தாய், உன் மகளுக்காக வேலை செய்தாய். இது எத்தனை ஆண்டுகள் நீ உயிரோடு இருப்பாய் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் நீ ஊழியத்துக்கு வரக்கூடாது? எஞ்சிய நாட்களை நீ தெய்வத்துக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் என்பது இந்த காலங்களிலே ஒரு பெரிய பிசினஸ் போல மாறிவிட்டது. நான் ஊழியத்துக்கு வரும்போது அநேகம் சொன்னாங்க, ஞான பைத்தியம் பிடிச்சிட்டு 5 வருஷத்துல தெளிந்துருந்தாங்க. எனக்கு 50 வருஷம் ஆகுது, ஞான பைத்தியம் தெளியல, வர வர முத்திட்டு. ஆனா யாரெல்லாம் என்ன ஞான பைத்தியம் சொன்னானோ அத்தனை பேர் இன்னைக்கு பைபிளுக்கு பிரசங்கியாராக்காங்க. அவன் சொல்றாங்க, பிரதர் நீங்க ஒரு 25 நாடுக்கு போயிருக்கிறீங்க, முதல்ல தெரிஞ்சா நாங்களும் ஊழியத்து வந்துடுவோமே. நான் நாட்டுக்காக வரலையா, ஆண்டவர் என்னை ரட்சித்தார், அந்த அன்புக்காக வந்திருக்கிறேன். அப்படியானால் ஊழியத்திற்கு வருவதற்கு தேவை என்ன? அடிப்படை ஹோலினஸ், பரிசுத்தம். மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11 என்று எண்ணுகிறேன். அதில் சொல்லப்படுகிற கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற காணிக்கை பாடல் என்று கூட போடல, பிரசங்கன்னு கூட போடல. கர்த்தர் சிநேகிக்கிற
பரிசுத்தம். ஊழியத்துக்கு தேவை பரிசுத்தம். இன்னைக்கு வர 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 பரிசுத்தம் குறைகள். 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 22 ஆசாரியனாகிய ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? ஆலயத்திலே ஆராதனை செய்கிற பெண்களோடு தவறாய் உறவு வைத்தார்கள். தமிழ்ல அங்கே ஆலயத்திலே இருந்தவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் ஆலயத்திலே சர்விங் கேர்ள்ஸ் என்று போடப்படுது. அப்போ இம்மாரலிட்டி, பரிசுத்தம் உள்ள மக்களை தேவன் பயன்படுத்துகிறார். உன்னாலே என்னாலே பரிசுத்தமாய் இருக்க முடியாது. ஆண்டவர் தான் பரிசுத்தம் தர முடியும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில எது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக தேவை, நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசையை வெறுக்க வேண்டும். ஊழியத்துல ரொம்ப பிளாக் என்ன தெரியுமா? பணம் தான். பணம் பெரிய பிரச்சனை. நான் தைரியமா சொல்வேன், பணம் செல்லாத சில இடம் உண்டு. ரட்சிப்பை பணத்தினால் பெற முடியாது. தெய்வீக சுகத்தை பணத்தினால் பெற முடியாது. ஆயுசை பணத்தினால் பெற முடியாது. அபிஷேகத்தை பணத்தினால் பெற முடியாது. வரங்களை கூட நீ பணத்தினால் பெற முடியாது. பணத்தை வைத்துக் கொண்டு பரலோகமும் செல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் செல்லாத எத்தனையோ இடம் இருக்கு. அப்படியானால் பண ஆசை. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே சாமுவேலின் பிள்ளைகள் நியாயாதிபதிகள், அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் சாமுவேலின் வழிகளில் நடக்கவில்லை. சாமுவேலின் வழிகள் என்றால் என்ன? கர்த்தரின் வழியில் நடக்கவில்லை. அவர்கள் பொருளாசைக்கு சார்ந்தார்கள். அவர்கள் நியாயத்தை புரட்டினார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே அநேக நியாயத்தை புரட்டி அநேக அநீதியை செய்தார்கள். அருமையான உள்ளே, ஊழியத்திற்கு அடிப்படை உண்மையாக எது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அது மிக முக்கியமானது ஹோலினஸ். இரண்டாவது பண ஆசை வெறுக்க வேண்டும். நான் என்ன பெருமையா சொல்லல, தாழ்த்தி சொல்றேன். நான் இதே திருநெல்வேலியில தான் 50 வருஷம் ஊழியம் செய்றேன். ஆனா அந்த ராஜமணி அண்ணன் பண்ண பாடு இப்ப என்ன தெருவில் நடக்கவே முடியல. எல்லா பக்கமும் என் படத்தை போட்டாங்க. ஒரு கடையில போய் பருப்போட கூட சாப்பிட முடியல. எல்லாரும் ஐயா நீங்களாங்க. அப்படி ஓடி ஒளிஞ்ச மனுஷன். நான் பைபிளை தூக்கும் போது இயேசுவாமி என்கிட்ட சொன்னார். எப்படி சொன்னாருன்னு எனக்கு கேட்காதுங்க. நீங்கள் கணவன் மனைவியா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள 1000 உரையாடல் இருக்கும், அனுபவம் இருக்கும். அதையெல்லாம் யாராவது போய் வெளியே போய் சொன்னான்னா அவனை நட்டு கலந்துருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா தன்வந்திரி ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆனா என்ன நடந்து பாருங்க, எனக்கு ஒரு ஊழியக்காரனுக்கும் ஆண்டவருக்கு இடையில 1000 அனுபவம் இருக்கும், 1000 வார்த்தைகள் இருக்கும், 1000 அனுபவங்கள் இருக்கும். ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார், மகனே ஊழியத்துக்கு வா, நீ சாகும் பரிந்தோம் யார்ட்டையும் பணம் கேட்க, பணத்தை பத்தி பேசாது, நான் உன் தருவேன். நான் சொன்னேன், ஆண்டவரே 1000 பேர் கொடுக்கிற 1000 பேர் தேவையெல்லாம் அண்ணமார் பேசுறாங்க, என்ன மாத்திரம் இப்படி சொல்றீர, ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறீரெல்லாம் சண்டை போட்டு பார்த்தேன். பிறகுதான் புரிஞ்சேன், சரி ஆண்டவர் சொல்றத கேட்பேன்னு சொல்லி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையில அதை தான் கடைபிடிக்கிறேன். அதுக்காக கேட்கிறவங்கள நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஊழியத்தில் 2 வகை இருக்கிறது. சிலருக்கு கேட்கும் வரம் உண்டு, என்ன போல உள்ளவனுக்கு கேட்காத வரம் உண்டு. ஆனா இன்னைக்கு வரும் கடன் கிடையாது. படுத்த உடனே தூக்கம் வரும். என் பையன் பார்த்தீங்கன்னா இப்ப திறந்தே இருக்கு, காத்து குடிக்கும். ஏன்னா கவலைப்பட மாட்டேன். ஒரு ஊழியக்காரனை 50 ஆண்டுகள் நடத்தினால் உன்னை நடத்த மாட்டாரா? ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, ஒரு டீச்சரா வேலை செய்றீங்க, ஒரு மில்லுல வேலை செய்றீங்க, உங்களுக்கு வேலை ஆர்டர் கொடுத்த அன்னையிலிருந்து வேலை செய்யறீங்களோ இல்லையா சம்பளம் வந்துடும். 1ஆம் தேதி கண்ணு வந்துடும் இல்லையா? உங்களுக்கே கொடுக்குமானால் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வர தயங்குகிறாயா? உனக்கு சவாலா சொல்றேன். எலியாவை எவ்வாறு காகத்தை வைத்து போஷித்தாரோ அதே போல நடத்துவார். கொரோனா வந்துச்சு, எனக்கு ஊழியமே கிடையாது, வீட்டுக்குள்ளே கிடந்தேன், பணம் கிடையாது. ஆனாலும் வைராக்கியமா எங்கேயும் போக மாட்டேன், போகவும் முடியாது. கொரோனா காலத்து என் வீட்டு வாசல பார்த்தா அரிசி மூடை இருக்கும், அங்கே எண்ணெய் இருக்கும். நாங்க அனுபவிச்சோம். ஏன் தெரியுமா? தெய்வம் தன்னை நம்பினவர்களை கைவிடவே மாட்டார். 3வது ஊழியத்துக்கு இன்னொரு தேவை, சாக்ரிஃபைஸ், தியாகம்.
இவ்வளவு முரட்டு சத்தத்தை நீங்க கேட்கறீங்கனாலே தியாகம் தான், பெரிய தாகம் இல்லையா? நான் ஒரு கன்வென்ஷன்ல பேசிட்டு இருந்தேன், ஒரு 4000 பேர் இருந்தாங்க. பேசிட்டு இருக்கவே பின்னால ஒரு அம்மா பாக்ஸ் பக்கத்துல இருந்தாங்க, அப்படியே விழுந்துட்டாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உடனே ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போனாங்க. அடுத்த கூட்டத்துக்கு அந்த அம்மா தூக்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல பலன் இருந்தாங்க, காதலெல்லாம் பஞ்சி. என்னன்னு கேட்டேன், நீ போட்ட சத்தத்துல பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துட்டுட்டாங்க. அருமையான ஏன் சொல்ல தெரியுமா? சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் என்றால் என்ன? 2 குறிப்பு. நீ விரும்புகிறதை இழக்கிறதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ். நீ விரும்பாத ஒன்றை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கு பேர் என்னது? சாக்ரிஃபைஸ். அன்னாள் குழந்தையை இழந்தாள், அது சாக்ரிஃபைஸ். சவுல் என்கிற பவுல் விரும்பாத ஊழியத்தை ஏற்றுக்கொண்டான், அது என்னது? சாக்ரிஃபைஸ். இப்ப சிலர் சிரிக்கிறாங்க, விரும்பாத கணவனை கட்டியிருக்கையா, விரும்பாத பெஞ்சாதியை கட்டியிருக்க, இது சாக்ரிஃபைஸ். உண்மையா சாக்ரிஃபைஸ் தான், அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன் சொல்ற தெரியுமா? ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைக்க ஆவிக்குள்ள வளர்ற சிலர் ஊழியத்திலிருந்து விலகி இருக்கிறீங்க, சிலர் ஊழியத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்திருக்கீங்க, சிலர் ஊழியம் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறீங்க. இன்னைக்கு அத்தனை பேரையும் ஆண்டவர் தட்டுகிறார். டிஎல் மூடி நல்ல ஊழியம் செய்தார். அவருடைய மூத்த பையன் நல்ல குடி, இதெல்லாம் பார்த்த உடனே ஊழியத்தை நிறுத்திட்டார். இனி ஊழியம் வேண்டாம், நான் ஓய்வு எடுக்கிறேன். ஒரு நாள் மூத்த பையனும் அவரும் கப்பல்ல, ஒரு சின்ன மினி கப்பல்ல கடல்ல பயணம் செய்யறாங்க. திடீர்னு கப்பலை ஓட்டுகிற மாலுமி ஓடி வந்தான். ஐயா, அந்த கப்பலுடைய எந்திரம் நின்று போய் விட்டது, நம்ம நடுக்கடல்ல இருக்கிறோம், முழுக போகிறோம். உடனே மூடி யோசித்தார், முழங்கால் போட்டார், ஆண்டவரே, நின்று போன ஊழியத்தை நான் மறுபடியும் தொடர்கிறேன், உதவி செய். அடுத்த அரை மணி நேரத்தில் கப்பல் மாலுமி ஓடி வந்தான். ஐயா, எந்திரம் ஓடுகிறது. உடனே அவர் அன்று முதல் மரண பரியந்த ஊழியம் செய்தார். அதை கண்ட மகன் மனம் திரும்பினார். ஹல்லேலூயா. அப்படியானால் கால் டு கமிட்மெண்ட், கால் டு என்ன தெரியுமா? மினிஸ்ட்ரி. கடைசி குறிப்பு, கால் டு பி எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப உன்னை அழைக்கிறார். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள். காத்திருங்கள் என்பது கட்டளை. எதற்காக காத்திருக்க வேண்டும் என்றால் அது ஆவியானவருக்காக. எங்கே காத்திருக்க வேண்டும்? எருசலேமிலே. ஆனால் எவ்வளவு நாள் சொல்லவே இல்லை. அவர்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறார்கள். 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் 3வது வாக்கியத்தை பார்த்தால் பலத்த காற்று அடிக்கிறது, அங்கே பெரும் சத்தம் வருகிறது, அங்கே பிளவுபட்ட அக்கினி போல இறங்குகிறது. ஆவியானவர் இறங்கினார் இல்லையா? ஆவியானவர் இறங்கினார். முதலாவது எலியா ஜெபித்தார், அக்கினி இறங்கியது. மோசே அந்த எரிந்து கொண்டிருக்கிற முட்செடியை. 3வது மேல் வீட்டு அறையிலே என்ன வந்தது? அக்கினி வந்தது. இந்த அக்கினிக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியமானது. இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவ ஆவியானவரை பற்றி ரொம்ப வசனம் இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1:2 வந்துட்டு, ஆவியானவர் என்பவர் ஒரு சக்தி அல்ல, ஒரு வல்லமை அல்ல. அவர் கடவுள், பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள். அதனால நான் பரிசுத்த ஆவின்னு சொல்ல மாட்டேன், இப்போதும் பரிசுத்த ஆவியானவர். ஏன் தெரியுமா? அவர் துக்கப்படுகிறார், அவர் வேண்டுதல் செய்கிறார் என்றெல்லாம் வசனம் வருகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் இறங்கினார், இப்படிதான் வரும். புதிய ஏற்பாட்டிலே இறங்கினார் வராது, நிரப்பினார் வரும் இல்லையா? பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் செயல்பட்ட விதம் என்ன தெரியுமா? பழைய காலத்து ஒரு படகு, அங்க தண்டு வலிப்பாங்க, பாய்மரம் கட்டி இருப்பாங்க, தண்டு வலிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு காத்தடிக்கும், காத்தடிக்கிற திசைக்கு படகு போயிரும். பழைய ஏற்பாடு பக்திமான்கள் இப்படித்தான், அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஆவியானவர் இறங்குவார், அவங்களை கொண்டு என்னென்ன செய்யணுமோ செய்துட்டு விலகிடுவார். இதான் பழைய ஏற்பாடு. சிம்சோன் இப்படிப்பட்ட மக்கள் மேல
புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் என்ன செய்யற தெரியுமா? பாய்மர படகு இல்ல, அல்லது அங்க துணியை கட்டி தண்டு வலிக்கிறது இல்ல, உள்ள மோட்டர் என்ஜின் அமைதியா ஓடாது, கடகடன்னு என்ன வரும்? சத்தம் தான் வரும். ஆனா என்ன காத்தடித்தாலும் அது போகாது. அங்க கப்பல்ல இருக்கிறவன் எங்க போகணுமோ அங்கதான் போகும். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து போனார். புதிய ஏற்பாட்டிலே நம்மோடு கூட என்ன இருக்கிறார்? தங்கி இருக்கிறார். எபேசிய நிருபத்திலே 4:30 சொல்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டீர்கள்? முத்திரை பண்ணப்பட்டீர்கள். நான் தைரியமா சொல்வேன், ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாம யாரும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. நேற்று இத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் அது என் திறமை கிடையாது. ஆவியானவர் உங்களை தூண்டினார், செயல்பட்டார், நீங்கள் அர்ப்பணிக்க வந்தீர்கள். அப்போ ஆவியானவர் தான் நம்மை ஆண்டவருக்குள் நடத்துகிறார். ஆனா ஆவியானவர் நம்மை நிரப்பும் தெய்வம். நான் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்டேன். அடிக்கடி விழுந்து விழுந்து எழுந்தேன். டிசம்பர் 31 சர்ச்சுக்கு போயிருவேன். 1 ஆராதனை போதறையா 1 ஆன உடனே புது வருடம் பிறந்தது என்று சொல்வார். உடனே புது டைரி வாங்குவேன். அந்த டைரியில எழுதுவேன், ஆண்டவரே இப்படி வாழ்வேன், அப்படி வாழ்வேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் எழுதி கையெழுத்து போடுவேன். வீட்டுக்கு வந்த 10 மணிக்கு அந்த 25 தீர்மானத்தை 5 காத்துல போயிரும். மத்தியானம் 1 மணிக்கு மீதி 10 பேரும், சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாம் பேரும். எனக்கு நல்ல சுத்த மனசாட்சி. பேப்பரை கிழிச்சிருவேன், மறுபடியும் எழுதுவேன். கடைசி பிப்ரவரி மாச கடைசி நாள் வரும்போது அட்டை தான் இருந்துச்சு, தாளே இல்லை. ஏன் தெரியுமா? நிலைச்சிருக்க முடியல. ஆனா என்றைக்கு ஆவியானவரின் அபிஷேகத்தை நான் பெற்றேனோ, என்றைக்கு ஆவியானுடைய நிறைவை பெற்றேனோ, விழுந்து போகாத நிலைத்திருக்கிற வல்லமையை தந்தார். அருமையானவர்களே, ஆவியானவர் என்னையும் உங்களை நிரப்புகிறவர். ஏன் தெரியுமா? அருமையானவர்களே, ஆவியானவர் நிரப்புகிற தேவன். நிரப்புகிறார் என்றால் ஆட்கொள்ளுகிற தேவன். ஒரு மனுஷன் ஆட்கொண்டால் அவன் சிந்தனை உணர்வெல்லாம் ஆக்கிரமிப்பது போல ஆவியானவர் என்னை ஆட்கொண்டால் அவர் சிந்தை, அவருடைய தூய்மை எல்லாம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. அருமையானவர்களே, 2 விதமான நிரப்புதல் இருக்கிறது. ஆவியானவர் பற்றி பேசணும்னா 5 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் முடியாது. அதை ஷார்ட்டா சொல்றேன். ஆவியானவரை 2 விதமாக நிரப்புகிறார். ஒன்னு இன்வர்ட் போரிங், இன்னொன்னு அவுட்வர்ட் போரிங். நம்ம ஆங்கிலிக்கன் சபை, தென்னிந்திய திருச்சபை, மெதினி திருச்சபை, பேப்படி சபை இதெல்லாம் எதை நம்புறாங்க? இன்வர்ட் போரிங். அதாவது ஆவியானவர் எங்களை நிரப்புனார் அந்த நிச்சயம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இன்னொன்னு இருக்கு அவுட்வர்ட் போரிங். அதுவும் உண்டு. நான் அவுட்வர்ட் போரிங் நம்புறேன், இன்வர்ட் போரிங் நம்புறேன். இன்வர்ட் போரிங்கோ அவுட்வர்ட் போரிங்கோ, நீ ஆவியானவரை பெற்றுக்கொண்டாய் என்றால் அடையாளம் என்ன தெரியுமா? உன்னுடைய கனி உள்ள வாழ்க்கை. கனி இல்லைன்னா நீ இன்வர்ட் போரிங் சொன்னாலும் சரி, அவுட்வர்ட் போரிங் சொன்னாலும் சரி, நான் என் ஆண்டவரின் வேதத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன? ஆண்டவரே எங்களை கமிட்மெண்ட்டுக்கு அழைத்தீர், ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு அழைத்தீர். இந்த கமிட்மெண்ட்டும் ஊழியமும் நிக்கணும்னா என்ன வேணும் சொல்லுங்க? ஆவியின் நிறைவு. ஆவியானுடைய நிறைவு நமக்கு மிக மிக அவசியம். வெர்னன் மேக்ஜி என்கிறவர் கலிபோர்னியால இருந்தாரு. அவர் த்ரூ த பைபிள் என்கிற ஒரு பெரிய ஊழியத்தை ஆரம்பிச்சார். இங்கிலாந்துல கெஸ்விக்ல வந்து பேசுவார். அவருக்கு 65 வயசு ஆகும்போது கேன்சர் வந்துட்டு செத்து போவான்ட்டாங்க. உடனே ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஆயுசு நாளை தந்தா உமக்காக ஏதாவது செய்வேன். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அற்புதமாய் கேன்சரை சுகமாக்கினார். பிறகு ஒரு முயற்சி செய்தார். 5 வருடத்துல பைபிளை ரேடியோல சொல்லி கொடுத்தார். அதுக்கு பிறகு த்ரூ த பைபிள். அந்த த்ரூ த பைபிள் தான்
இன்னைக்கு டிரான்ஸ்வல் ரேடியோவில் பழைய விஸ்வானிலலாம் அந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு. நல்ல ஒரு மனுஷன், அவர் புக்கில் எழுதுறாரு, நான் ஆங்கிலிக்கன் போதகர், ஆனால் என் நண்பர்கள் எல்லாம் ஹரிஸ்மேட்டிக் போதகர்கள். ஆனால் அவங்கெல்லாம் பலவிதமான பாஷைகள் வரங்களோடு வாழுகிறார்கள். அது எனக்கு புரியலை. ஆனால் அவர்கள் வாழ்க்கையினுடைய ஜீல், வைராக்கியம், அவர்கள் வாழ்க்கையினுடைய அந்த அர்ப்பணம், அவர்கள் வாழ்க்கையினுடைய அந்த அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற வெறி, இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, ஆவியானவரை பற்றி தெரியலன்னா வலதுகை எடுத்து வாயை மூடணும். ஆனா அதை பத்தி பேசவே கூடாது. நான் ஆப்பிரிக்கா போல, அதுக்காக ஆப்பிரிக்கா இல்லைன்னு சொன்னா என்னை போல வடிகட்டின மூட்டால் யாரும் கிடையாது. உனக்கு எனக்கு சில அனுபவங்கள் இல்லை, உனக்கு எனக்கு சில வரங்கள் இல்லை, உனக்கு எனக்கு சில மகிமையான காரியங்கள் இல்லை. அதற்காக ஆவியானவர் இல்லை. ஆவியானுடைய அனுபவங்களை நீ விமர்சிப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்பாய்? அப்படியானால் ஆவியானவரின் நிறைவுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். எந்த ஒரு ஊழியனையும் எந்த ஒரு மிஷனரியும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவனை அழைத்தது மாத்திரமல்ல, ஆவியினால் நிரப்புகிறார். சிலரை நான் பார்த்திருக்கிறேன், ஆவியில் நிரம்பும் அமைதியாய் நிரப்பப்படுவார்கள். சிலரை பார்த்தால் ஆவேசமாக இருப்பார்கள், உருள்வார்கள், புரள்வார்கள். ஆனால் சிலர் பார்ப்பார்கள், அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். சிலரை நிரப்பும்போது பார்த்திருக்கிறேன், ஓ என்று சொல்லி கதறி அழுது மார்பிலை தட்டுவார்கள். இந்த ரெண்டும் யாருடைய வேலை தான்? ஆவியானுடைய வேலை. அப்படியானால் நம்முடைய திருநெல்வேலி மக்களுக்கு எது தேவை தெரியுமா? ஆவியின் வல்லமை தேவை. ஆவியானவர் கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் தன் வல்லமையை ஊற்ற தயாராக இருக்கிறார். நீ கேட்டால் தருவார், நீ விரும்பினால் தருவார், நீ உபவாசித்து உன்னை வெறுமையாக்கினால் தருவார். வார்த்தையை வைத்து பிடிவாதமாய் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விட மாட்டேன் என்று சொல்வீரானால் தருவார். எங்க அம்மா ஒரு விதவை ஆசிரியர். ஆனா எங்க அம்மா தான் எங்க வீட்டில் எனக்கு அடுத்த தம்பி அபிஷேகம் பெற்றார், பிறகு நான் பெற்றேன், என்னுடைய தாயார் பெற்றார்கள். நாங்கள் இன்னைக்கு வரையிலும் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருப்பது தேவ கிருபை, இரண்டாவது ஆவியானுடைய வல்லமை. இதை நான் மறுக்கவே மாட்டேன். சரி, ஆவியானவர் உன்னை எப்படி நடத்துவார்? ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். முதலாவது, ஆவியானவர் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துவார். ஆனாதான் அவருக்கு பேர் என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. சினிமா ஆவின்னு போடல, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி பரிசுத்தத்துக்கு நடத்துவார். உன்னை பரிசுத்தத்துக்கு நடத்தலனா அந்த ஆவியை குறித்து நீ மறுமதிப்பீடு செய்யணும். இரண்டாவது, ஆவியானவர் வசனத்துக்கு நேராக திருப்புவார். வசனத்தை புரட்ட மாட்டார், வசனத்தை உனக்காக அவர் திருப்ப விட மாட்டார். வசனத்துக்காக நீ வளைந்தால் தேவ பக்தன், தேவ மனிதன், தேவ மனுஷி. வசனத்தை உனக்காக வளைத்தால் என்ன தெரியுமா? நீ வேத புரட்ட. ஒரு நண்பர் நல்ல லஞ்சம் வாங்குவார். அந்த லஞ்சம் வாங்குற சரியாதுக்கு ஒப்பிட பல வசனமெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவரு பக்திமான் அல்ல, வேத புரட்டன். மூன்றாவது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய ஆவியின் நிறைவை பெற்றால் உன்னை ஆண்டவர் சபையின் வளர்ச்சிக்காக உன்னை பாடுபட வைப்பார். சர்ச்சுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை வாசி பாருங்க. நான் அதுக்கு வச்ச பேர் 5வது சுவிசேஷம், ஆவியானவரின் சுவிசேஷம். ஆவியானவரை பற்றி அவர் எப்படி நிரப்புவார், எப்படி நடத்துவார், அதை பெற்றவர்களை சபையை எவ்வாறு வளர வைத்தார், என்னென்ன ப்ராப்ளம் அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணினார்கள், எப்படி 28 அதிகாரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு முடிவு அதே அதிகாரத்தில் இருக்கும். 1ஆம் அதிகாரத்தில் யூதாஸ் இடத்தை எப்படி நிரப்புவது, அதே அதிகாரத்தில் பிரச்சனை முடியும். 2ஆம் அதிகாரத்தில் குடித்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டு, அதுக்கு ஒரு விளக்கம் வரும். 3ஆம் அதிகாரத்திலே நடக்க முடியாத நடந்தான், எந்த அதிகாரத்தில் நடந்தான் அதுக்கு விளக்கம். 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் இப்படி ஒவ்வொரு அதிகாரத்திலும்
ஒரு பிரச்சனை தீர்வு. அப்ப என்ன அர்த்தம்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா தீர்வு உண்டு, தீர்வு வந்தா என்ன உண்டு, பிரச்சனை உண்டு. அப்போ ஹோலினஸ்க்கு நடத்துவார், வசனத்துக்கு நடத்துவார், சபை வளர்ச்சிக்கு நடத்துவார். கடைசியா உன்னை சொல்றேன், ஆவியானவர் உன்னை நிரப்பி இருந்தால் உன்னால கைய காலை கட்டிட்டு வீட்டுல தூங்க முடியாது. போவ ஊழியத்து போவ, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்வார். அல்லேலூயா. நீ ஆவியானவரை பெற்றுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு பரவச மொழிகளை பேசிக்கொண்டு நீ ஆடி பாடி வொர்ஷிப் பண்ணிக்கொண்டு ஒண்ணுமே செய்யாமல் ஆத்ம ஆதாயம் செய்யாமல் இருந்தால் என்னாலே அது ஆவியான நிறைவுன்னு சொல்ல முடியாது. நீ சொல்லலாம். அப்போ ஆவியானவரை நிறைவை பெற்றவனால சும்மா இருக்க சொல்லுங்க முடியாது. யாருக்காவது ஒருவருக்கு நற்செய்தியை சொல்லணும். சரி, இந்த ஆவியானவரை எப்படி பெறலாம்? ஆவியானவரை ஆவியானவர் தான் தரணும், கிறிஸ்து தான் தரணும், வேற யாராலும் தர முடியாது. தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்ப ஆவியானவரை நாம் பெறணும்னா முதலாவது ஹம்பிள்னஸ், வெறுமைப்படுத்துங்க. இரண்டாவது, ஆண்டவர் ஆவியானவரை எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார் என்று அந்த வாக்குத்தத்தமே ஃபெய்த்ஃபுல், விசுவாசம் வைங்க. கேளுங்கள், கேளுங்க. கடைசி காரியம், பெற்றுக்கொண்ட போகிறதற்காக துதியுங்க. அப்படி செய்தால் போதும், ஆவியானவர் நிரப்புவார். கர்த்தர் எனக்கு சொன்ன செய்தியை சொல்லிட்டேன். நான் முதலே சொன்னேன், பைபிள் காலையில் படிக்கல, எந்த ஊழியக்காரன் போய் நான் ட்ரைனிங் எடுக்கல, என்கிட்ட உள்ள பைபிளை வாசிப்பேன். அப்படி வாசிக்க 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 ஆவியானவர் நமக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு, ஆண்டவருடைய எம்மாறு சீடர்கள் சொன்னார்கள், அவர் பேசும்போது எங்கள் இருதயம் எப்படி இருந்தது. அப்போ வசனம் வர 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 பராயா பட்டணத்தால் தினந்தோறும் வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்ததினால் அவர்கள் எல்லாரை காட்டிலும் எப்படிப்பட்டவங்க, நற்குணசாலி தெசலோனிக்க சபையை காட்டி. ஆண்டவர் எனக்கு சொன்ன பிரசனத்தை சொல்லிட்டேன். கால் டு கமிட்மெண்ட், இரண்டாவது என்ன, கால் டு மினிஸ்ட்ரி, மூணாவது என்ன தெரியுமா, கால் டு பி எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். என் ஜெபம் என்ன, என் உபவாசம் என்ன, நம்மை நிரப்பணும். எழுந்திருப்போம், ஜெபம் செய்வோம்.